அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நீங்கள் எதுக்கு என்னை திட்டுறீங்க, எதுக்குடா நான் பொய் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் வந்து பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஏரியாவில் என்றைக்கு மீனோட விலைகளை கம்மியாக போகுதோ அன்னைக்குள்ளே வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோடு போடுவேன். அன்றைக்கி நான் இன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்கிறேன்னா அது வந்து சாயங்காலம் ஒரு 7 மணி அதுக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் அடுத்த நாள் வரும்போது வந்து சில டைம் இப்போ நான் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை வீடியோ போடுறேன்டா, நீங்கள் அடுத்த நாள் புதன்கிழமை வருவீங்க. புதன்கிழமை வரும்போது வந்து உங்களுக்கு வந்து விலை அதிகமாக தெரியலாம். அதனால் வந்து நீ வந்து பொய் சொல்கிற, நீ வந்து ஃபேக்காக வீடியோ எடுக்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. சத்தியமாக நான் வந்து எதுவுமே ஃபேக்காலாம் எடுக்க மாட்டேன். நீங்கள் எங்கள் ஏரியாவில் யார்கிட்ட வந்து கேட்டாலுமே தெரியும். நான் வந்து இப்போ ஃபேக்காக எடுக்கிறேன்னா, இப்போ ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம இப்படி காமிக்கும் போது வந்து ஃபேக்காக எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிடலாம். ஆனால் நான் எடுக்கிற வீடியோ வந்து அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. கூட்டமாக இருக்கும்போது மைக் இங்கே வச்சுக்கிட்டு நான் வந்து பேசும்போது எல்லோரும் இப்படி பார்ப்பாங்க, என்னடா யாரை வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ பேருக்கு முன்னாடி தாங்க நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன். சில டைம் வந்து நாங்கள் வந்து மீன் அதிகமாக பிடிச்சோம்னா எங்கள்கிட்ட வந்து மீனோட விலைகள் வந்து கம்மியாகவே போகும். அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து நாங்கள் வந்து மீன் விற்கும்போது வாங்க கூட ஆள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மீனெல்லாம் நான் வந்து சும்மா கூட கொடுப்போம், ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். அந்த இது கூட வாங்க கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைம் எங்களுக்கு வருத்தமாகவே இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கிலோ வந்து 1 கிலோ சாலை வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா முடிய தான் விற்றுச்சு. ஆனால் அதே சாலையை பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் வீடியோ போட்டு அடுத்த நாளுக்கு எங்களுக்கு அடுத்த நாள் உள்ள சாலை வந்து கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 85 ரூபா முடிய போச்சு. நினச்சி பாருங்கள், இத்தனைக்கும் ஒரே கிலோ தான். முதல் நாள் வந்து 20 ரூபா 30 ரூபா, ரெண்டாவது நாள் 80 ரூபா. எவ்வளோ ஏறுது பார்த்தீங்களா? ஒரு நாள் கம்மியாக போகுது, ஒரு நாள் வந்து கூடும். அப்படி தாங்க இருக்கும். நான் வந்து எப்பயுமே லைவாக தான் வீடியோ எடுத்து போடுவேன். யாருமே எதுவும் நினச்சிடாதீங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து என்றைக்கு போட்டில் அதிகமாக மீன் வருதோ அன்றைக்கி வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்து எடுக்கணும். நீங்கள் போன உடனே இப்போ வந்து நானாக இருந்தாலுமே நான் 200 சொல்கிறேன்டா, 200 ரூபாய்க்கு வேண்டாப்பா, எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க. மீனோட அளவு பாருங்கள், நம்ம ஏரியாவில் 200 ரூபாய்க்கு இந்த அளவு வாங்கிடலாமே, இவன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இல்லை 200 ரூபா வேண்டாம், எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் 200 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கம்மியாக தானே கொடுப்பாங்க, சரி கம்மியாக தானே கொடுப்பாங்க, இவங்க அதிகமாக கொடுக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த டைமும் நீங்கள் எங்கள்கிட்ட பேரம் கூட பேசாமல் நீங்கள் வாங்கிட்டும் போயிடலாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் எப்போ பார்த்தாலுமே நான் மீன் வாங்க சொல்கிற நாள் வந்து என்னென்னைக்கெலாம் வாங்க வரணுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திங்கள் செவ்வாழை நீங்கள் தாராளமாக வந்து மீன் வாங்கலாம். புதன்கிழமை வந்துடாதீங்க. வியாழக்கிழமை நீங்கள் அடித்து மீன் வாங்கலாம். அன்றைக்கி வந்து மீனோட விலைகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்கினீங்கன்னா சனி ஞாயிறு கடைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான் அந்த 2 நாளும் மீனை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஐஸு மீன் தான் வரும். அதனால் அந்த டைம் விலை அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் சில இடங்களுக்கு வந்து மீனோட விலைகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த இடங்களில் போய் வாங்கலாம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து தூத்துக்குடியில் ஹார்பர் பீச்சு. இங்கே வந்து ரொம்ப பெரிய மீன்லாம் வராது. வந்தால் இந்த சாலை மீன் வரும், நெத்திலி மீன் வரும், அதுக்கப்புறம் வெலை மீன், பாறை மீன், இப்படி மீன் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட மீன் மட்டும் தான் வரும். இது நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். இந்த குறிப்பிட்ட மீன் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இங்கே வந்து வாங்கலாம். அதே இது உங்களுக்கு ரொம்ப பெரிய மீன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு வந்து அப்படி சொல்ல ரொம்ப வகையான மீன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக தூத்துக்குடியில் இருக்கிற திரேஸ்புரம் கடற்கரைக்கு போயிடலாம். அங்கே வந்து காலையில் வந்து 8:30 ஏலக்கடற்கரை ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து எல்லா வகையான மீனும் வரும். ஃப்ரெஷ்ஷான மீன் வரும், அதுக்கப்புறம் தங்கலில் உள்ள மீன், ஐஸ் மீனும் வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வியாபாரத்துக்குனாலும் வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து அப்படி மீன்லாம் வேண்டாம், இன்னமும் அதிகமாக பெருசாக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக தூத்துக்குடியில் இருக்கிற தரவகுளம் போயிருங்க. அங்கே வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான மீன்லாம் வரும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நேராக தூத்துக்குடியில் நைட்டு 9 மணிக்கு வந்து ஃபிஷிங் ஹார்பர் போயிருங்க. மாதவயில் பக்கத்தில் இருக்கும் ஃபிஷிங் ஹார்பர் லாஞ்சி மீன். அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் வியாபாரத்துலேருந்து எல்லாத்துக்குமே எடுக்கலாம். நான் சொல்கிற எல்லாமே இது வந்து நான் ஒரு சில குறிப்பிட்ட இடம் தான் சொல்கிறேன். எவ்வளோ தூத்துக்குடியிலேருந்து இங்கிட்டு எவ்வளவோ கடற்கரை இருக்குது. நான் தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் தான் சொல்கிறேன், சரிங்களா? வேம்பாரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மணப்பாடு முடிய வந்து நம்மளுக்கு மணப்பாடு சாலா இங்கிட்டு எல்லா மீனுமே வருங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கமோ அந்த பக்கத்தில் இருக்க கடற்கரையில் போய் நேரடியாக போய் மீன் வாங்கினா கம்மியாக இருக்கும். சில பேர் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து மீனோட விலைகள் வந்து கம்மியாக இருக்குது, எங்கள்கிட்ட வரும்போது மீனோட விலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அவங்க வந்து ஒரு வேளை மீனை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மீன் ஐஸ் அடிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மீனை ஏற்றி வண்டியில் கொண்டு போகிற வண்டி ட்ராவலுக்கு ஒரு சம்பளம், அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட கடை வாடகை, இப்படிலாம் இருக்கும்போது மீனோட விலைகள் கூடலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. எங்கள்கிட்ட ஒரு பங்கு வருதுன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 பங்கு 5 பங்கு கூட வந்து வரலாம் விலை.
நான் முடிஞ்ச அளவு நான் உண்மையாக தான் நான் பேசி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். யாரும் எதுவும் நினைக்காதீங்க. ரொம்ப பேர் நீ பொய் சொல்கிற எங்கள் ஏரியாவில், ஏன்னா நீங்கள் எங்கள் கடற்கரையில் நான் இந்த விலைக்கு போடுறது தான் உங்கள் ஏரியாவில் அங்கே விலை கூட்டி விற்காங்க. அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் கமெண்ட்ஸும் ஒரு சில கமெண்ட்ஸும் நான் போட்டு விட்றேன், யார் யார் இந்த வேடை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போக்கெல்லாம் நாங்கள் நினச்சோம் லாஞ்சி போகாமல் இருக்கும்போது வந்து எங்கள்கிட்ட மீனோட விலைகள் கம்மியாக தான் போச்சு. லாஞ்சி போகாமல் இருந்தால் மீனோட விலைகள் அதிகமாகும் நினச்சோம். எனக்கு ரொம்ப கம்மியாக போச்சு. லாஞ்சி போனாலும் மீனோட விலைகள் வந்து குறையும் நினச்சோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. மீனோட விலைகள் என்றைக்கும் அப்படியே தான் இருக்கே தவிர எதுவுமே குறைஞ்ச மாதிரியே இல்லை. சரி, எதுவுமே அதிகமான மாதிரியே எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலைங்க, எதுவுமே தெரிலங்க. ஏன்டா எங்களை பொறுத்தளவு நாங்கள் எந்தளவு மீனை பிடிமோ, எந்தளவு விற்கிறோமோ அதிலேருந்து தான் நாங்கள் லாபம் பார்க்க முடியும். நாங்கள் என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, நான் வந்து மீனை வந்து அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் எனக்கு லாபம். கம்மியாக கொடுத்தோன்னா எனக்கு லாபமே கிடையாது. ரொம்ப அட்டி வாங்கிடும், நட்டமாயிரும். நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் லாபம்னா ரொம்பலாம் கொடுக்குறது கிடையாதுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 30 ரூபாய்க்கு போன மீன் வந்து 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் 1 கிலோ. அதனால் அதில் நாங்கள் எவ்வளோ விற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதுதான் எங்களுக்கு வந்து லாபமாக வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ கூட போகும்போது வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் லாபம். நீங்கள் சவுட்டு மணிக்கு நீங்கள் வந்து அவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வரீங்க, எங்களுக்கு வந்து சும்மா தர மாட்டிங்களா, எங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டிங்களா அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. என் போட்டு ஒரு போட்டு கடலுக்கு ஒரு நாளைக்கு கடலுக்கு போயிட்டு வரணும், ஒரு போட்டுக்கு வந்து 10,000 ரூபா எனக்கு செலவாகுது இப்போதைக்கு. இல்லை செலவு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு போட்டில் போகிற 10 பேர்த்துக்குனால, ஒரு போட்டுக்கு சொல்கிறேன், 10 பேர்த்துக்குனாலும் நான் பங்கு காசு கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கும் செலவு காசு கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு மேலே பிடிக்கிற பட்சத்தில் 10,000 ரூபாய்க்கு உள்ளே பிடிச்சோம்னா அவங்களுக்கு வந்து செலவுக்கு மட்டும் தான் கொடுப்போம், பங்குங்கிற போகாது. அதுலேயும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்க, 10 குடும்பம் இருக்குது. 10 பேர் வந்து கஷ்டப்பட்டு கடலுக்குள்ளே போய் மீனை பிடிச்சிட்டு வர்றோம். ஈஸியாலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து மீன் வந்து வரவே வராது. எப்போயுமே நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் வருது, நல்ல ஒரு மீன் வருதுன்னா, நாங்கள் வந்து நைட்டு வந்து தூங்காமல் அந்த குளிர்லையும் எந்திரிச்சு கடலுக்கு போய் வலையை போட்டு மீனை பிடிச்சி, அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து வலையிலேருந்து எடுத்து தனியாக எடுத்து அந்த காற்று மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி கரைக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் உயிரோடு வந்தன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு மீனும் கிடைக்குங்க. இவ்வளோ பாடுபட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மீன் வருது. நீங்கள் ஈஸியாக நினச்சி என்னடா இப்படி தான் ஒரு மீன் சாதாரணமாக தான் வருது, போனவொன்னே அள்ளிட்டு வந்துடுறாங்களே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் மீனோட விலைகள் வந்து கூடுது. நான் இன்ன வரைக்குமே நான் சொல்லுவேன். ஆனால் மீனுக்கு மட்டும் விலை இன்னும் கூடலை. எங்கள் அப்பா காலத்தில் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கும்போது வந்து 10 ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. மாதம் வந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இப்படி வாங்கினாங்க சம்பளம். அதே இது தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்கும்போது வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற விலை வந்து இன்ன வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 10% கூடி இருக்குங்க. அன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கின கவர்மெண்ட் வேலை இன்றைக்கி வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி வாங்குறாங்க எல்லாருமே. கவர்மெண்ட்டோட மதிப்பு மட்டும்தான் கூடுதே தவிர அவங்களோட சம்பளம் அவங்களோட வாழ்க்கை தரம் மட்டும்தான் உயரும். உங்களுக்கே தெரியும் அப்போ உள்ளவங்க அப்போ வாங்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ வாங்கும்போது எப்படி இருக்காண்டு. ஆனால் எங்கள் மீனவர்கள் நிலைமையை நீங்கள் வந்து பாருங்கள். அப்போது எந்த அளவு மீனை பிடிச்சோமோ அதை இருந்து 5 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபா அப்படி போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். அதனால தான் எங்கள் மீனவர்கள் யாரும் இன்ன வரைக்கும் முன்னேறினால் முன்னேறையும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீனோட நிரந்தரமாக இப்போ மீனுக்குன்னு ஒரு விலை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு சந்தோஷமாக தைரியமாக இருக்கும். என்னடா இவன் வளவெல்லாம் பேசுகிறான்னு அப்படி சத்தியமாக நினச்சிடாதீங்க. எனக்குள்ளே இருக்கிற ஒரு குமுறல்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நான் வெளியே கொண்டு வர்றேன். இதுக்குன்ட்டு ஒரு விலை நிரந்தரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மீன் பிடிச்சிட்டு வர்றேன், நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 1 டன் 2 டன்னு போல் மீனை பிடிச்சிட்டு வர்றேன்டா. ஒரு டன்னுக்கு வந்து 100 ரூபாய்க்கு மணிக்கு கிலோவுக்குன்னு எடுப்பாங்க. அதே இது அடுத்த மீன் இருக்கும்ல, கீழே வரும்ல மீன், அந்த மீனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனோட விலை வந்து மீன் வந்து நஞ்சிட்டு மீன் அப்படியே தான் இருக்கும். ஒரே பாட்டில் ஒரே நேரத்தில் பிடிச்சிட்டு வர்ற மீன் தான். மீன் வந்து நஞ்சிட்டு மீன் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயில இருந்த மீன் 80 ரூபா 40 ரூபாய்க்கு வந்துடும். சாரி 50 ரூபாயிலேருந்து 40 ரூபா இப்படி வந்துருங்க. பாதி குறைஞ்சிருங்க. அந்த இதில் நாங்கள் பயங்கரமாக அடிபட்டுருவோம். இப்போ முதல்ல ஒரு போட்டு வேறு ஒரு போட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டில் வந்து 120 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அடுத்து நான் போட்டிலேருந்து மீனை கொண்டு வரும்போது என் போட்டில் மீன் வந்து ஒரு 80 ரூபா 70 ரூபாய்க்கு போகும். அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஒரு 50 ரூபா 40 ரூபா அடி வாங்கிடும். அந்த இது எனக்கு என்னை பொறுத்தளவு மாறணும். ஏன்டா இன்றைக்கி காலையில் ஒரு நாள் மீன் வைக்காங்க, இதுதான் ரேட்டு 100 ரூபா தான் ரேட்டுன்னா, சாயங்காலம் எவ்வளோ நேரம் மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அதே ரேட்டுக்கு விற்றுச்சுன்னா எங்களுடைய மீனவருடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். இல்லைண்டா அடி கீழே தான் போயிட்டு இருப்போம் தருவேன், இல்லை மேலே போவோம். அந்த வாழ்க்கை தரம் மட்டும் உயர்ந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அது எப்போ மாறுது என்னன்னு தெரில.
விவசாயமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் மீனவர்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிரந்தரமாக என்னை பொறுத்தளவு விவசாயிகளுக்கும் ஒரு நிரந்தர ஒரு விலை வேணும், மீனவர்களுக்கும் ஒரு நிரந்தரமாக விலை வேணும். ஏன்னா மற்ற பொருள்களுக்கெல்லாம் நிரந்தரமாக ஒரே ஃபிக்ஸடாக ஒரே விலை இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து விலை இல்லை. நீங்கள் மீனை பார்த்து அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இதுதான் விலை, இந்த மீன் வந்து இந்த சைஸுக்கு வருது, 1 கிலோ சைஸுக்கு வருதுன்னா இதுதான் விலை, வாங்குறவன் வாங்கலானே கவர்மெண்ட் எடுத்து சேல்ஸ் பண்ண வேண்டியது, எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளாக போயிடும். எங்களுக்கு நல்ல ஒரு தரமான விலை கிடைக்கும். ஆனால் அது யாருமே பண்ண மாட்டேங்காங்க. அதை பற்றி நான் தெளிவான ஒரு வீடியோவும் பெருசாக முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுறேன், அதை பற்றி எப்படி பேசணுன்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமாக விலை இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக முன்னேறும், இல்லைன்னா முன்னேற வாய்ப்பே இல்லைங்க. நான் வந்து முடிஞ்ச அளவு நான் உண்மையான ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னென்னைக்கு மீனோட விலைகள் அதிகமாக இருக்கோ அந்த விலையும் எடுத்து போடுறேன், மீனோட விலைகள் என்றைக்கு கம்மியாக போதோ அந்த இதையும் நேரடியாகவே எடுத்து போடுறேன். நீங்கள் மீன்கள் வாங்கண்டா என்னை பொறுத்தளவு நல்ல மீனாக பார்த்து வாங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. கடவுள் வந்து எங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற திறமையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் கஷ்டப்பட்டு மீனை போய் பிடிச்சிட்டு வந்து இயற்கையாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இந்த கடலில் இருந்து கரைக்கு வர்ற வரைக்கும், மீனை விற்கிற வரைக்கும், ஏன்னா நாங்கள் காசு வாங்கணும்ல, மீனை விற்கிற வரைக்கும் நாங்கள் கடவுளுக்கு பயந்து நல்ல ஒரு மீனாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கை கொடுக்குறத இயற்கையாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே மீனை வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. ஏன்னா டாக்டர் எல்லோரும் சொல்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னா நல்ல மீனை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதுகளுக்கு மீனை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சாலும் மீனை வாங்கி சாப்பிட்டு நல்லா எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். நீங்களும் எங்களையும் கொஞ்சம் மதித்து எல்லோரும் ஒரு மீனுக்கு ஒரு நிரந்தரமாக ஏதாச்சும் ஒரு விலைகள் கிடைக்கிற மாதிரி எல்லோரும் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சளவு நேரடியாகவும் கடற்கரையில் வந்து மீன் வாங்குறவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேரம் பேசி மீனை வாங்கி நல்லா சாப்பிடுங்கண்ணா. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.